மகா பரிசுத்த ஜெபமாலை மாதா வணக்க மாதம். 8ஆம் நாள். லூயிஸ் மரி தே மன்ஃபோர்ட் எழுதிய ஜெபமாலை ரகசியம் என்கிற நூலிலிருந்து ஒரு சிறு தியான பகுதி. ரோஜா மலர் 9. பகைவர்கள். ஜெபமாலை பக்தி சபையின் வளர்ச்சியை தடை செய்வது மிகவும் தீய செயல். அது ஆத்துமங்களுக்கு கேடு செய்வதாகும். ஜெபமாலை இயக்கத்தை வெறுக்கும் அளவிற்கு இருண்ட மனமுடையவர்கள் பலரையும் அதை அழிக்க தேடியவர்களையும் சர்வேஸ்வரன் கடுமையாக தண்டித்துள்ளார். பரிசுத்த ஜெபமாலையை சர்வேஸ்வரன் அங்கீகரித்து பல புதுமைகளால் தமது அங்கீகார முத்திரையை அதன் மீது பதித்துள்ளார். பாப்பரசர்கள் ஜெபமாலையை அங்கீகரித்து நிருபங்கள் எழுதியுள்ளனர். இத்தனை இருந்தும் ஜெபமாலையை எதிர்ப்பவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். இந்த சுய சிந்தனைக்காரரும் வேதத்தை வெறுத்து பரிகசிப்பவர்களும் ஒன்றில் ஜெபமாலையை தாக்குகின்றனர் அல்லது மற்றவர்கள் அந்த பக்தி முயற்சியை விட்டுவிடும்படி செய்கின்றனர். இத்தகையோர் நரக நஞ்சை நன்றாய் உட்கொண்டு விட்டார்கள். பசாசினால் ஏவப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் கத்தோலிக்க வேதத்தில் மிகவும் பரிசுத்தமாய் கொள்ளப்படும் கர்த்தர் கற்பித்த ஜெபம், மங்கள வார்த்தை ஜெபம், திவ்யசேஷனா சுவாமி தேவமாதாவின் ஜீவியம், மரணம், மகிமை ஆகிய பரம ரகசிய திரு நிகழ்வுகள் போன்றவைகளை தவறென்று கூறினால் ஒழிய மற்றபடி யாருமே ஜெபமாலையை தவறென்று கூற முடியாது. மற்றவர்கள் அடிக்கடி ஜெபமாலை சொல்வதை பொறுக்க முடியாத இந்த சுய சிந்தனை கும்பல் தாங்கள் உணராமலே பதித மனப்பான்மையை கொண்டு விடுகின்றனர். சிலர் ஜெபமாலையையும் அதன் மறைபொருளையும் அதன் பரம ரகசியத்தையும் வெறுத்து பகைக்கின்றனர். இவ்வித பக்தி சபைகளை பற்றி எரிச்சல் கொள்வது சர்வேஸ்வரனையும் உண்மையான பக்தியும் விட்டு விலகுவதாகும். ஏனென்றால் ஆண்டவருடைய பெயரால் கூடியிருப்பவர்கள் நடுவில் தாம் இருப்பதாக ஆண்டவர் தாமே நமக்கு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த தாயாகிய திருச்சபை பக்தி சபைகளுக்கு அளித்திருக்கும் பல பெரிய ஞான பலன்களை நல்ல கத்தோலிக்கர் யாவரும் மறக்கக்கூடாது. மேலும் ஜெபமாலை பக்தி சபையில் பிறர் சேர்வதை தடை செய்வது ஆத்துமங்களின் எதிரியாவதாகும். ஏனெனில் தன்னை பாவ நோயிலிருந்து குணப்படுத்திக் கொள்ளவும் கிறிஸ்துவ ஜீவத்தை பெற்றுக் கொள்ளவும் நிச்சயமான ஒரு வழி மகாபரிசு ஜெபமாலை ஆகும். மகாபரிசு தேவமாதாவை கை நிகழ்ந்தவன் எவனும் தன் பாவத்தில் மடிந்து தண்டனை தீர்ப்படப்படுவான் என்று அச்சிஷ்ட பொனவெந்தூர் கூறுகின்றார். மகாபரிசு தேவமாதாவை கை நிகழ்ந்தவன் தன் பாவத்தில் சாவான். மகாபரிசு தேவமாதாவை அலட்சியம் செய்கிறவர்களின் தண்டனை இதுவானால் பிறரை பக்தி முயற்சிகளை விட்டுவிடச் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை காத்திருக்கிறது. ரோஜா மலர் 10. காக்கசோன் என்னும் இடத்தில் அஷ்ட சாமிநாதர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். ஆல்பிஜின்சியர் பதிதத்தை தழுவிய ஒருவனை, பேய் பிடித்தவனை அவரிடம் கொண்டு வந்தனர். 12,000 பேருக்கு மேல் பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் முன்னிலையில் அஷ்ட சாமிநாதர் பேயோட்டும் சடங்கை நிறைவேற்றினார். அஷ்ட சாமிநாதர் கேட்ட கேள்விகளுக்கு பேய்கள் பதில் சொல்லி வந்தன. இவன் ஜெபமாலையின் 15 தேவ ரகசியங்களுக்கு விரோதமாய் பேசியவன். நாங்கள் 15,000 பேர் இவன் உடலில் வசிக்கிறோம். நீர் ஜெபமாலை பக்தியை போதிப்பதனால் நரகம் அடித்தளம் வரை கிடுகிடுத்து நடுங்குகிறது. உலகில் உம்மை விட வேறெவரையும் நாங்கள் அவ்வளவாக விரோதிப்பதில்லை. ஜெபமாலை வழியாக எத்தனை ஆத்துமங்களை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறீர்? இன்னும் பற்பல கேள்விகளுக்கு பதில் சொல்லின. அஷ்ட சாமிநாதர் தன் ஜெபமாலையை பேய் பிடித்தவன் கழுத்தில் போட்டு, மோட்சத்தில் இருக்கும் அச்சிஷ்டவர்களில் யார் மட்டில் உங்களுக்கு அதிக பயம்? ஆதலால் யாரே உலகத்து மக்கள் அதிகம் நேசித்து வணங்க வேண்டும் சொல்லுங்கள் என்றார். இதை கேட்டவுடன் அவைகள் அலறின. அருகில் உள்ள மனிதர்கள் பயந்து கீழே விழுந்தனர். பின் ஒப்பாரி வைத்து அழுதன. இதை கண்ட மனிதரும் கூட கண்ணீர் சிந்தினர். அந்த ஆல்பிஜென்சியன் வாயால் அவைகள் சொல்லும், டோமினிக் டோமினிக். சாமிநாதரை அவைகள் டோமினிக் என்றுதான் கூப்பிடும். டோமினிக் டோமினிக், எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்களில் ஒருவரும் உமக்கு திண்மையை வருத்துவிக்க மாட்டோம். எங்கள் வாதனை எவ்வளவென்று உமக்கு தெரியாதா? இன்னும் அவ்வாதனைகளை அதிகரிப்பதில் உமக்கு சந்தோஷமா? அச்சிஷ்டவர் இதை கேட்டு அசைந்து கொடுத்து விடுவாரா? பதில் சொல்லாமல் போகவிட மாட்டேன் என்றார். ரகசியமாய் உமக்கு மட்டும் சொல்வோம் என்றன. கூடாது கூடாது, யாவரும் கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும். பேய்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஊமையாயிருந்தன. அச்சிஷ்டவர் முழங்காலிலிருந்து மகாபரிசு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். மகா வல்லமையுள்ள திவ்ய கன்னிகையே, மகாபரிசு தேவமாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகாபரிசு ஜெபமாலை மூலமாய் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்லும்படி மனுக்குலத்தின் பகைவர்களாகிய இந்த பசாசுகளுக்கு கட்டளையிட்டரலாம் என்று ஜெபித்தார். ஜெபம் முடிந்து முடியாமுன் பேய் பிடித்தவன் வாய், மூக்கு, காதுகளிலிருந்து கொழுந்து விட்டெறியும் நெருப்பு சுவாலை வீசும் தணல்கள் தாவின. யாவருக்கும் நடுக்கம், எனினும் ஒருவருக்கும் ஆபத்தில்லை. டோமினிக், எங்களை சும்மா விட்டுவிடு. நாங்கள் இவனை விட்டு ஓடிவிடுகிறோம்.
இக்கேள்விக்கு சமணசுகள் உமக்கு பிரியமான போது பதில் சொல்வார்களே, நாங்கள் பொய்யர்கள் தானே, எங்களை ஏன் கேட்க வேண்டும், எங்கள் மேல் இறங்கி எங்களை போகிவிடும் என்று அலறின. உடனே சாமிநாதர் மகாபுருஷ தேவமாதாவை நோக்கி, ஓ மகாபுருஷ தேவமாதாவே, ஞானத்தின் இருப்பிடமே, எனக்கு முன் இருக்கும் இந்த சபையோருக்காகத்தான் உண்மை மன்றாடுகிறேன். அவர்கள் ஜெபமாலை சொல்ல பழகி இருக்கின்றனர். நான் கேட்ட கேள்விகளுக்கு பேய்கள் உண்மையான பதில் சொல்ல வேண்டும் என்று ஜெபித்தார். உடனே சிஸ்டவர் மட்டும் பார்க்கும் வண்ணம் எண்ணிக்கையில்லா சமணர்கள் சூழ மகாபுருஷ தேவமாதா தோன்றி தன் கையில் வைத்திருந்த பொற்கோலால் பேய் பிடித்தவனை தட்டி, என் தாசன் டோமினிக்கு உடனே பதில் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அப்போதுதான் அடிபட்ட நாய் குலைப்பது போல் அந்த பசாசுகள் மகாபுருஷ தேவமாதாவை நோக்கி, நீர்தான் எங்கள் சத்துராதி, எங்கள் வீழ்ச்சிக்கும் நாசத்துக்கும் காரணம். எங்களை விதம் வாதிக்கவா மோட்சத்திலிருந்து இறங்கி வந்தீர்? பாவிகளின் பாதுகாவலியே, நரகத்தின் வாயிலிருந்து எங்கள் கையில் விழ வேண்டியவர்களை பறித்து கொண்டு போகிறவர்களே, மோட்சத்துக்கு நிச்சயமான பாதையாகிய நீர் எங்களை ஏன் வற்புறுத்துகிறீர்? எங்களுக்கு பிரியம் இல்லாவிடனும் எங்கள் வெட்கத்துக்கும் நாசத்துக்கும் மெய்யான காரணம் யாரென்று யாவருக்கு முன்னால் சொல்ல வேண்டுமா? இருளின் அரசுகளாகிய எங்களுக்கு ஐயோ கேடு. கிறிஸ்துவ மக்களை கவனமாய் கேளுங்கள். சேசுநாத சுவாமியுடைய தாயார் மகா வல்லமை உள்ளவர்கள், பாவிகள் நரகத்தில் விழாமல் காப்பாற்றக்கூடியவர்கள். எங்கள் தந்திர மந்திரங்களெல்லாம் வெளியாக்கும் சூரிய ஒளி அவர்கள். எங்கள் கண்ணிகளையும் வலைகளையும் மறுத்தெறிந்து எங்கள் சோதனைகள் பயனற்று போக செய்கிறவர்கள் அவர்கள். தேவமாதாவின் சேவையில் பிரமாணிக்கமாயிருந்த ஒரு ஆத்மமாவது நித்திய தண்டனைக்கு ஆளாகவில்லை என்றும், எல்லா அச்சிஷ்டர்களுடைய வேண்டுதலை விட இந்த திவ்ய தாயாருடைய பெருமூச்சு ஒன்றே அதிக வல்லமையுள்ளதென்றும் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது எங்கள் துர்ப்பாக்கியம். எங்களுக்கு விரோதமாக தேவமாதாவினுடைய செல்வாக்கை உபயோகிக்காமல் இருந்திருந்தால் திருச்சபையை முன்னரே அழித்திருப்போம். திருச்சபையில் உள்ள எல்லா துறவர சபைகளும் பெரும் ஆபத்திற்கு உட்பட்டு நாசமாக போயிருக்கும். ஐயோ, இதையும் சொல்ல வேண்டுமா? ஜெபமாலை ஜெபிப்பதில் நிலைத்திருக்கிற எவனும் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக மாட்டான். பாவங்களுக்கு மெய்யாகவே மனசாப்படும் வரத்தை அவர் பக்தியுள்ளோருக்கு பெற்றுக் கொடுத்து சர்வேஸ்வரனிடமிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் அடைய செய்கின்றார்கள் என்று கூறியது. அங்குள்ள யாவரையும் அச்சிஷ்டவர் ஜெபமாலை செய்ய சொன்னார். அருள் நிறைந்த மரியாயே சொல்லி முடிந்த ஒவ்வொரு முறையும் சிறு தீக்குழம்புகள் போல் கனல் போன்ற பல பல பேய்கள் அவனுடைய உடலிலிருந்து வெளியேறின. எல்லா பேய்களும் போய் அந்த பதிதன் முற்றும் விடுதலையான பின் சாதாரண மக்கள் கண்ணுக்கு இன்னும் மறைந்திருந்த மகாபுருஷ தேவமாதா கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் ஆசிர் அளித்து அகன்று போனார்கள். கூடியிருந்த மக்களுடைய இருதயத்தில் காரணமறியாத பரலோக மகிழ்ச்சி பொங்கியது. அநேக பதிதர்கள் மனம் திரும்பி ஜெபமாலை மாதா சபையில் சேர்ந்தனர். அறிவில் சிறந்த கார்த்திஜனா என்பவர் பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவர். இவரும் இன்னும் பல ஆசிரியர்களும் 1482 ஆண்டில் ஒரு அசாதாரண சம்பவம் நிகழ்ந்ததாக கூறுகின்றனர். அதாவது அதே சபையை சேர்ந்த வணக்கத்துக்குரிய ஜேம்ஸ் பிரிஞ்சர் என்பவரும் அவருடைய சகோதர துறவிகளும் கொலோன் நகரில் ஜெபமாலை பக்தியை புதுப்பிக்கவும் ஜெபமாலை பக்தி சபையை ஏற்படுத்தவும் ஊக்கமாக உழைத்து வந்தனர். அதனால் இவர்களுக்கு மக்களிடையே ஏற்பட்ட பரிசுத்தமான செல்வாக்கை கண்டு வேறு இரு குருக்கள் பொறாமை கொண்டனர். இவ்விருவரும் திறமையாக பிரசங்கிப்பார்கள். எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இக்குருக்கள் ஜெபமாலை தாக்கி பேசினர். அவர்கள் மிக்க வாய்ச்சாலகம் உடையவர்களாயிருந்தாலும் மக்களிடையே பெரும் மதிப்பை பெற்றிருந்ததாலும் ஜெபமாலை பக்தி சபையில் சேராதபடி அநேகரை தடுத்து வந்தனர். இக்குருக்களில் ஒருவர் தம் தீய குறிக்கோளை அடைந்தே தீர்வேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டார். ஜெபமாலையை தாக்கி ஒரு தனி பிரசங்கம் தயாரித்தார். அதை வருகிற ஒரு ஞாயிறு என்று சொல்லவும் தீர்மானித்திருந்தார். பிரசங்க நேரம் வந்தது. குருவை காணோம். கொஞ்ச நேரம் எல்லோரும் காத்திருந்தார்கள். வரவில்லை. அவரை அழைத்து வர ஒரு மனிதன் சென்றான். அங்கே அவர் இறந்து கிடந்ததை கண்டான். தன்னந்தனியே உதவிக்கு யாரும் இல்லாமல் எந்த குருவையும் பார்க்காமலே இறந்து கிடந்தார் என்பது தெளிவாகியது. இவ்வாறு அவர் இறந்தது இயற்கையின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தன்னை திடப்படுத்திக் கொண்டார். மற்ற குரு தன் நண்பனின் திட்டத்தை தான் நிறைவேற்ற தீர்மானித்தார். அவர் தயாரித்திருந்தது போலவே வேறொரு பிரசங்கத்தை இன்னொரு நாள் சொல்லிவிட முடிவு செய்தார். இதனால் ஜெபமாலை பக்தி சபையை அழித்து விடலாம் என நம்பினார். அதன்படி அவர் பிரசங்கிக்கு குறிக்கப்பட்ட நாள் வந்தது. குறிப்பிட்ட நேரமும் வந்தது. சர்வேஸ்வரன் அவரை தண்டித்தார். திமிர்வாதத்தால் அவரை அடித்து வீழ்த்தினார். ஒரு அவயமும் அசைவதாயில்லை. வாய்ப்பேச்சும் நின்றுவிட்டது. கடைசியில் தன் பாவத்தை குரு ஒப்புக்கொண்டார். தன் நண்பனின் பாவத்தையும் உணர்ந்தார். தன் இருதயத்தில் தேவமாதாவை நோக்கி கூவி அழைத்தார். அவர்கள் தனக்கு உதவ வேண்டும் என்று மௌனமாக வேண்டினார்.
எனக்கு சுகமளித்தால் நான் முன்பு எந்த அளவு ஜெபமாலை எதிர்த்து போராடினேனோ அந்த அளவு ஆர்வத்துடன் ஜெபமாலை பிரசங்கிப்பேன் என மகாபரிசுத்த தேவமாதாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இதற்காக மகாபரிசுத்த தேவமாதா தன் உடல் நலத்தையும் பேசும் ஆற்றலையும் மீண்டும் தனக்கு தர வேண்டும் என உருகி மன்றாடினார். மகாபரிசுத்த தேவமாதாவும் இவருடைய மன்றாட்டை கேட்டு இவரை குணப்படுத்தினார்கள். திடீரென தான் குணமடைந்ததை உணர்ந்த அவர் சவுலைப் போல எழுந்தார். ஜெபமாலை துன்புறுத்தியவர் அதை பாதுகாப்பவராக மாறினார். தன் முந்திய தப்பரை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். அன்று முதல் மகா பரிசுத்த ஜெபமாலையின் அதிசயங்களை மிகுந்த ஆர்வத்துடனும் சொல் நயத்துடனும் பிரசங்கித்து வந்தார். அச்சிஸ்டர் லூயிஸ் மரிதேவன் போர்ட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த ஜெபமாலை ராக்கினியே வாழ்க.